என்சிஆர்டியில் இருக்க ஒரு கொஷின். நீட்ல ஜேஇல இந்த கொஷின் இந்த ப்ராப்ளம் அல்லனா இந்த தியரி கொஷின் வராம இருக்காது. ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட் கட்டாயம் வரும். இது 100% மார்க் வாங்குற ஒரு கொஷின் இன்னைக்கு பார்ப்போம். இந்த கொஷின் நம்ம பார்க்க போறது ஸ்க்ரூ கேஜ் அப்படின்ற ஒரு கொஷின். ஸ்க்ரூ கேஜ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்க்ரூ கேஜ்ல என்னென்ன இருக்குன்றது தெரியும். திஸ் இஸ் டயக்ராம் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ்ல சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இத மெயின் ஸ்கேல பிட்ச் ஸ்கேல்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஸ்கேல் 0, 1, 2, 3ன்னு மில்லிமீட்டர் ஆர்டர்ல பிரிச்சிருக்காங்க. இது 100 டிவிஷனா சர்க்குலர் ஸ்கேல் பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் ஸ்க்ரூ கேஜ் உடைய டயக்ராம். இது ரேட்செட் பேரு. இது ரெண்டும், இது மூவபிள் ஜா, இது ஃபிக்ஸ்டு ஜா, இது யூ பிளேட். இப்போ எனி மெட்டீரியல் யூ வாண்டட் டு measure the diameter, you have to keep in between these two jaws. ரெண்டு ஜாக்கு இடையில வச்சுட்டு இந்த ratchet rotate பண்ணுவ, so that these fixed jaw and the movable jaw will fix the object so that we can able to measure the diameter directly. Okay. இந்த ஸ்க்ரூ கேஜை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மைக்ரோமீட்டர். அப்போ ஸ்க்ரூ கேஜுக்கு இன்னொரு பேரு மைக்ரோமீட்டர். ஓகே. இதுல பிட்ச் அப்படின்னா என்ன? பிட்ச் இல்ல பாத்துக்கங்க. பிட்ச்னா என்ன? பிட்ச்ன்றது நம்ம 2-3 விதத்துல சொல்லலாம். டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ. இதான் ஸ்க்ரூ ரொட்டேட் ஆனா இந்த ஸ்க்ரூ முன்னால வரும். The distance moved by the screw in one rotation. So pitchன்றது என்ன? Distance moved by the screw in one full rotation. One rotation. இத வேற எப்படி சொல்லலாம்? It is nothing but, இது ஒரு தடவை ரொட்டேட் ஆனா it is nothing but width of the thread ன்னு சொல்லுவோம். இந்த இதுல இருக்க thread உடைய width of the thread. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப பிட்ச்ன்றது வேற ஒண்ணு இல்ல. அந்த ராட்செட்டை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணேன்னா அந்த ஸ்க்ரூ எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணா ஒரு அந்த width of the thread மூவ் ஆகும். அதான் பிட்ச். ஓகே. இப்ப பிட்ச்ன்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்ப பிட்ச் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. பிட்ச் இஸ் ஈக்குவல் டு distance moved by number of rotation. அப்ப distance moved எவ்வளவோ number of rotation. நார்மலா distance moved is 1 millimeter for 1 rotation. அப்போ இதுதான் நார்மலா pitch of an ordinary normal screw gauge or normal micrometer. அப்ப pitch வந்து என்னவா தான் இருந்திருக்கும்? 1 millimeter தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த width of the thread, அந்த ஸ்க்ரூ உடைய வித் இருக்க ஒரு வித்துன்றது 1 millimeter தான் இருக்கும். நார்மல். இத பத்தி தெரிஞ்சுக்கோம். pitch of the screw. ஓகே. அடுத்தது லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்னா என்ன? Smallest measurement that can be measured by the instrument is called least count. இப்போ ஸ்க்ரூ கேஜை வச்சு என்ன மினிமம் மெஷர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல், ஆர்டினரி நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ற ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 millimeter. நம்ம ஜென்ஸ் வாட்ச், அதுல செகண்ட் ஸ்கேல், செகண்ட் ஸ்க்ரூ இருக்கும் பார்த்திருக்கியா? செகண்ட் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் உண்டு, ஹவர் ஹேண்ட் உண்டு, செகண்ட் ஹேண்ட் உண்டு. So least count of an ordinary watch having minute hand is 1 millimeter. Sorry, 1 second. இது போல what is least count? The smallest measurement that can be measured by the instrument is called least count. Screw gauge க்கு least count க்கு என்ன ஃபார்முலா? least count calculate பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா, pitch of the screw, pitch divided by இந்த சர்க்குலர் ஸ்கேல் இருக்கா, நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் சர்க்குலர் ஸ்கேல். in
circular scale. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கேல்ல பிட்ச் எவ்வளவு 1 millimeter. அதான் distance moved by the screw in one rotation 1 millimeter. இதான் normal case. By how many divisions are there in this circular scale? 100. What is the least count of this screw gauge? 0.01 millimeter. This is a normal screw gauge, normal micrometer. இதான் least count. ஆனா ஃபார்முலா தெரிஞ்சுக்குவோம். ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணுமே ஒழிய there are different type of screw gauge that can be considered. இங்க இருக்கிற screw gauge இதான் normal screw gauge, இதான் pitch, இதான் least count. Once if you calculate the least count, அடுத்து நம்ம total reading calculate பண்ணலாம். Next page போயிடலாம். So இதுலயே லைட் சொல்லிடுறேன். Correct reading or total reading? Correct reading formula, main scale reading. மெயின் ஸ்கேல் ரீடிங்ன்றது இன்னொரு பேர் உண்டு, பிட்ச் ஸ்கேல். இது பேர் பிட்ச் ஸ்கேல் உண்டு. சில புக்ஸ்ல அது மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இது பேர் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். இத லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன், பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். இதான் ஃபார்முலா. மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி 2-3 சம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா மாறிடும். பாப்போமா? இப்போ ஒரு சம் பார்ப்போம். A micrometer screw gauge has negative error, negative zero error. Okay, zero error is negative. Negative value கொடுத்திருக்காங்க 0.0018 centimeter is zero error. Okay, the main scale reading is direct கொடுத்தாச்சு, which is 3.6 centimeter for an object. The baseline coincides with the 45th divisions of the circular scale. இதுடைய ஜீரோ எரர் கொடுத்தாச்சு. இதுடைய சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கொடுத்திருக்கு, which is 45. இப்போ நம்ம நேரா ஃபார்முலா போடுவோம். கரெக்ட் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு, இதுல ஜீரோ எரர்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கணும், ஜீரோ எரர் நெகட்டிவ்ல இருந்தா ஜீரோ கரெக்ஷன் பாசிட்டிவ் பண்ணி, அப்போ ஜீரோ கரெக்ஷன் இஸ் பிளஸ் 0.0018 சென்டிமீட்டர். இந்த பர்டிகுலர் சம்ல இதுல ஜீரோ எரரை பொறுத்தவரை லீஸ்ட் கவுண்டோட ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி விட்டார்கள். இது பண்ணிட்டாங்க, மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ இதோடைய ரீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எப்படி சார் ஜீரோ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது? இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்க லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணணும். தென் பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். இங்க கிளியரா தெரிஞ்சிருச்சு, பிளஸ் 0.0018 சென்டிமீட்டர். இப்போ இந்த இதுல லீஸ்ட் கவுண்ட கால்குலேட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒண்ணு இல்லை. நல்ல கவனமா கவனிக்கணும் இந்த இடத்துல. இந்த டேட்டா ஒண்ணு நம்மகிட்ட அவைலபிள். ஜீரோ கரெக்ஷன்றப்போ எதையும் மல்டிப்ளை பண்ண பிறகுதான் இது உங்களுக்கு அந்த லீஸ்ட் கவுண்ட மல்டிப்ளை பண்ண பிறகுதான் உனக்கு இந்த டேட்டா வந்து. அப்போ லீஸ்ட் கவுண்ட்ன்றது என்ன? ஜீரோ எரர்ன்றது, ஜீரோ எரர்ன்றது ஒரு 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 15 இருக்கலாம், 18. இதுல 18 தான் அதுல அவன் கால்குலேட் பண்ண வேல்யூ 18. அப்போ 18 எதால மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம் வந்திருக்கும்?
1 2 3 4 10 to the power of -4 சென்டிமீட்டரால மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ வேற ஒண்ணும் இல்ல, லீஸ்ட் கவுண்ட் வந்து 10 to the power of -4 சென்டிமீட்டர்ன்றது இந்த சம்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொருக்கா சொல்றேன், இந்த ஜீரோ எரர்ன்றது அவன் லீஸ்ட் கவுண்ட மல்டிப்ளை பண்ணதுனாலதான் இந்த டேர்ம் இருக்கு. லீஸ்ட் கவுண்ட் என்னவா தான் இருந்திருக்கணும், ஜீரோ எரர் ஃபுல் நம்பரா இருந்திருக்கும். 1 இருக்கும், 2 இருக்கும், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். ஆனா இங்க 18 தான். அப்ப எவ்வளவு லீஸ்ட் கவுண்ட்னு கண்டுபிடிச்சேன். இப்ப வேல்யூக்கு வந்துருவோம். கரெக்ட் ரீடிங் will be equal to MSR is nothing but 3.6 centimeter plus zero correction circular scale reading 45, correct? 45 division. Least count is nothing but 10 to the power of -4. அதை ஜீரோ கரெக்ஷனோட ஆட் பண்ணணும். நெகட்டிவ் எரரா இருந்தா பாசிட்டிவ் கரெக்ஷன் 0.0018. இதை ஆட் பண்ணுவோமா? அப்போ 3.6000. இதுல 45 அது தனியா எடுத்துக்கோ. 45 into 10 to the power of -4 என்னன்னு எழுதிடலாம், 0.0045 எழுதிடலாமா? அப்போ 0.0045 ஆட் பண்ணிடுவோமா? 5 4 0 6 3. அப்ப இந்த டேட்டா 3.6045 பிளஸ் 0. கரெக்டானா? 0.0018 ஆட் பண்ணு. அப்போ 3.6045 0.0018 ரெண்டை ஆட் பண்ணா 13. Here you will get 13. So 6 0 6 3. அப்போ correct answer is 3.6063 centimeter. இதே மாடல் இன்னொரு சமயம் போகும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கரெக்ட் ரீடிங் இஸ் 3.6063 சென்டிமீட்டர் இஸ் கரெக்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இதுல வந்து என்ன கொடுக்கலன்னா லீஸ்ட் கவுண்ட் கொடுக்கல. லீஸ்ட் கவுண்ட் எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த எரரை வச்சு, நெகட்டிவ் எரரோ பாசிட்டிவ் எரரோ இது ஃபுல் நம்பரா தான் இருக்கும். 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், 18 இருக்கும். அப்போ 18 தான் இதோடைய ஜீரோ எரர். ஆனா வேல்யூ வந்து லீஸ்ட் கவுண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணதுனால இது வச்சு அப்ப லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. இது ஒரு சம். அடுத்த ஒரு சம் தான். A screw cage with a pitch of 0.5 millimeter. So first part pitch கொடுத்தாச்சு. Pitch of the screw cage is 0.5 millimeter. Okay. And a circular scale with 50 division. Number of divisions is 50. Total number of division 50 is used to measure the thickness of a thin sheet of aluminum. Before starting the instrument, it is found that when two jars, இது zero error, 45 division. அப்போ zero error நல்லா புரிஞ்சுக்கணும். இது 0, இது 0 of the scale. இது மாதிரி ரெண்டு கோயின்சைடா இருக்கணும். இந்த சர்க்குலர் ரீடிங் 0 கோயின்சைட் ஆச்சுன்னா பிட் ஸ்கேல் உடைய ஹரிசாண்டல் லைனும் இந்த சர்க்குலர் ஸ்கேல் உடைய லைனும் டைரக்டா கோயின்சைடா இருந்தா நோ ஜீரோ. ஆனா இங்க எங்க கோயின்ஸ் ஆக்சுவலி 1 2 3 இப்படி போகும் 5. அதே போல இந்த சைடு 45 46 47 இது மாதிரி வந்து 15 வந்து. இப்ப என்ன நடந்திருக்குன்னா 0 ரெண்டு கோயின்சைட் ஆஃப் இந்த 45 வந்து இங்க சேர்ந்துச்சு. தட் மீன்ஸ் 5 டிவிஷன் இது நெகட்டிவ் எரர் பேரு. மாதிரி
அப்போ 45ன்றது 0 எரர் இஸ் -5 தான். எப்படி சார் 5 போட்டீங்க? 50 இருக்கிறதுல 45 இருக்கு. அப்போ -50 45 -5. இதான் நெகட்டிவ் எரர். இத லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணா 0 எரர் கிடைச்சிச்சு. ஆனா 0 எரர் 0 கரெக்ஷன் சொல்லுவாங்க. 0 எரர் நெகட்டிவ்ல இருந்தா 0 கரெக்ஷன் பாசிட்டிவ். அப்ப +5 லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. லீஸ்ட் கவுண்டால 5 மல்டிப்ளை பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு கொடுத்திருக்காங்களே, பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சலாம். லீஸ்ட் கவுண்ட்க்கு என்ன ஃபார்முலா? பிட்ச் divided by number of divisions. Total number of division in circular scale. அப்ப பிட்ச்ல இருக்கிறது it is given pitch number of division in the pitch is 0.5. Pitch scale value 0.5. 0.5 millimeter divided by number of division 50. இதை நம்ம சால்வ் பண்ணா 5 into 10 to the power of -1 millimeter divided by 5 into 10 எழுதலாமா? 10 to the power of 1, 5 cancel ஆச்சு. அப்போ 10 to the power of -2 millimeter is the least count. இப்போ 0 correction is positive correction. 5 into 10 to the power of -2 millimeter is 0 correction. Okay, coming to the third part. அப்ப first partல least count கண்டுபிடிச்சிட்டோம். Second partல 0 error வச்சு 0 correction கண்டுபிடிச்சாச்சு. Third part, the main scale reading is, so it is clear, main scale reading என்ன கொடுத்திருக்காங்க? 0.5 millimeter. And 25 division coincide, that means circular scale reading is 25. அவ்வளவுதான். இனிமே கரெக்ட் ரீடிங்க்கு ஃபார்முலா இஸ், கரெக்ட் ரீடிங்க்கு ஃபார்முலா MSR plus CSR into LC and plus or minus least count போடுவோம். plus or minus 0 correction. இங்க plus நெகட்டிவ் plus போட்டு 0 correction. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா எல்லா டேட்டாவையும்? MSR is 0.5 plus 0.5 millimeter and 25 into least count is 10 to the power of -2 plus in the value 0 correction is nothing but 5 into 10 to the power of -2. Okay, இதை நம்ம calculate பண்ணா correct reading சேர்ந்துரும். So 0.5 plus 0.25 plus 0.05 எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை ஆட் பண்ணா 0.75 plus 0.05 ஆட் பண்ணேன்னா 0.80 millimeter is the correct answer. So correct reading is 0.80 millimeter. Is the answer.